ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி கஸ்டம் ஷேப்ஸ் அண்டு ஷேப்ஸ் டூல் அதை பற்றி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரெக்டாங்கிள் டூல் இது தெரியுதா? ஸோ நான் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் டூல்ஸ் வேணும்னா ஸோ இந்த ஆப்ஷன் அந்த ஆரோ மார்க்கு கீழே இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணுங்கள் மவுஸில். ஸோ பாருங்கள், ரெக்டாங்கிள் டூல், ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல், லைன் டூல், கஸ்டம் ஷேப் டூல். கஸ்டம் ஷேப் டூல்னால் ஸோ நமக்கு வேணுன்ற ஷேப்பில் இருக்கும். ஸோ அதான் கஸ்டம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, ஒரு ரெக்டாங்கிளை வரைகிறேன். ஸோ ஓகே, ஒரு ரெக்டாங்கிளை நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரெக்டாங்கிள் மேலே பாருங்கள், ரெக்டாங்கிளோட கலர் என்ன இருக்கணுன்றது இந்த ஃபில்லில் தான் இருக்குது. ஸோ என் ரெக்டாங்கிள் வந்து நான் ஒரு க்ரே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஸ்ட்ரோக்னா அந்த லைனிங் தான். இங்கே பாருங்கள், நமக்கு வேணுன்ற கலரில் ஸ்ட்ரோக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பிளாக்கில் வைக்கலாம். ஓகே, அப்புறம் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ வித்தில் இருக்கணும், ஐ மீன் எவ்வளோ தடிமனாக இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான். ஸோ இது அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்ட்ரோக் வந்து ஒரு லைனாக விட்டு இருக்கணுமா, இல்லை இந்த மாதிரி எந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான். ஸோ ஓகே, நான் கொஞ்சம் ஸ்ட்ரோக் நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஸோ வித் ஹைட் அப்படின்னு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ரெக்டாங்கிளோட வித் ஹைட் தான். ஓகே, இப்போ நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ அங்கே பாருங்கள், அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டேன். பட் இதோட சேஞ்சஸ் அதெல்லாம் மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலே காண பாருங்கள். அந்த டைம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேனில் வெளியே எடுத்துக்கலாம். தெரியுதா? ஷேப், ஃபெதர், டென்சிட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேனில் ஒரு சில ட்வீக்கிங் செஞ்சுக்கலாம். இப்போது இதோட சைஸ் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ அந்த ஷேப் லேயரை தொட்டுட்டு அந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல அதோட லேயரை தொட்டுட்டு ஸோ Ctrl+T, ஐ மீன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மோட ஷார்ட்கட் தான் இது. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரீசைஸ் பண்ணலாம். நமக்கு வேணுன்ற ஐ மீன் அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எதுவுமே மாறாமல், எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். தெரியுதாங்க பாருங்கள், ஒரு மாதிரி அந்த ரெக்டாங்கிளோட இதிலேருந்தே மிஸ்டேச் ஆகுது பாருங்கள். ரெக்டாங்கிள்லேருந்து வேறு ஷேப் மாறுது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ட்ராக் பண்ணுறது. ஓகே, இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு மேலே இருக்க டிக்கும் தொடலாம். ஸோ எப்பவுமே நான் மூட்டூவில் தொட்டு செலக்ட் பண்ணுறதே ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோங்களா. ஸோ தெரியாமல் மூட்டூவில் தொட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணி நம்ம லேயரை வச்சாச்சு. இப்போ இந்த லேயர் மேலே வேணும்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் ஷேப்ஸும் வச்சுக்கலான்னு சொன்ன முன்னாடியே. ஸோ கஸ்டம் ஷேப்னால் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த டேபிளை தொட்டு நம்ம மூவ் பண்ணிவிடுவோம் கீழே. கஸ்டம் ஷேப் செட் வந்து ரெக்டாங்கிள் மேலே வைக்க போகிறேன். இப்போ இது எதுக்கு தொட்டதுனா, ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வைக்கணுமா, இல்லை எந்த இமேஜை நம்ம தொட்டிருக்கோமோ ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற லேயரோ இல்லை ஓவர்லே பண்ண போகிற லேயரோ அதுக்கு மேலே தான் லே ஆகும். ஸோ நான் ரெக்டாங்கிளுக்கு மேலே லே பண்ண போகிறேன். ஓகே, கஸ்டம் ஷேப் டூல் தொட்டுக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள், இந்த இடத்த பிடிச்சி ட்ராக் பண்ணால் வரும். ஸோ அங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் எங்கிட்ட இருக்க கஷ்டமான ஷேப்ஸ். ஸோ இந்த ரெக்டாங்கிள் மாதிரியே இதெல்லாமே தொட்டு நான் ட்ராக் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுங்க பாருங்கள். இந்த பல்பு, ஸோ சிசர்ஸ் இருங்க, இந்த ஒரு கியர் ஐக்கான் மாதிரி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும் பாருங்கள். ஐ மீன் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வெப், டைல்ஸ், ஸ்டாக் பபிள்ஸ், சிம்பிள்ஸ், ஷேப்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஆல் தொட்டுட்டோன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே வேணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்க எல்லா ஷேப் லேயர்ஸுமே வந்துருச்சு. ஸோ நம்ம வேணால் இதை லோடு கூட பண்ணிக்கலாம். பட் ஓகே, இப்போ நான் அந்த லோட் பண்ணுறதை நான் வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே, நான் அந்த ஹார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பாயிண்ட்டை வச்சுட்டு ஓகே, இப்போ ஏன் இது வந்து ஐ மீன் இதில் நான் ஸ்ட்ரோக்ஸ் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரோக் வித் எல்லாமே மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள். ஓகே, ஸ்ட்ரோக் வேணான்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது இந்த ரெட் லைன் அமுக்குனா ஸோ ஸ்ட்ரோக்ஸ் வராது. ரெட் கலர். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு டூவில் ஸோ வேணுன்ற மாதிரி ரீசைஸ் பண்ணணும்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணி அதான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் முன்னாடியே சொல்லியிருக்கல. ஸோ அதுக்கு தான் அது. ஸோ இல்லை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷார்ட்கட் கீ தான் இது. ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை இந்த இடத்துலையும் எடுக்கலாம். ஸோ எடிட், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள், ஃப்ளிப், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஸோ இது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெறும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிட்டு ஸோ ஷேப்ஸ் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, வேணுன்ற ஷேப்பை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஸோ டூல்ஸ் பற்றி எல்லாமே பேசிக்கான டூல்ஸ் க்ரியேஷன் பற்றி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் தி சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபோட்டோஷாப் சீரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள்.